பத்திரிகையாளர்களின் பாராட்டு மழையில் ஃபயர் பிப்ரவரி 14 முதல் உலகெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில். இறைவனுக்கு நன்றி. இனியவர்களே, நீங்கள் தொடர்ந்து தந்து வருகின்ற நல்லாதரவுக்கு நன்றி. ஒரு கொடியை மலர் மறந்தாலும், பெற்றவர்களை பிள்ளைகள் மறந்தாலும் அது மிகப்பெரிய நன்றி கெட்டத்தனம். அப்படிதான் இன்றைக்கு உலகில் பல நன்றி கெட்ட செயல்கள் நடந்து கொண்டே இருக்கின்றன. எப்போதும் வந்த வழியை மறக்கக்கூடாது. நமக்காக உழைத்த தாய் தந்தையை மறக்கக்கூடாது. நம்மை கைதூக்கிவிட்ட தலைவனை மறக்கக்கூடாது. இதுதான் இன்றைக்கு அதிமுக கட்சியில் உள்ளவர்களுக்கு நாம் சொல்ல விரும்புகின்ற கருத்து. அதிமுக கட்சி வேண்டும், அதை உருவாக்கி தந்த எம்ஜிஆர் வேண்டாமா? என்ன நன்றி கெட்ட செயல் இது! எம்ஜிஆர் என்கின்ற நல்ல மனிதர் இல்லாமல் ஜெயலலிதா இல்லை, ஓபிஎஸ் இல்லை, எடப்பாடி இல்லை, ஏன் அதிமுக கட்சியே இல்லை. அவர் உருவாக்கியது தானே. அவர் எவ்வளவு பாடுபட்டு எத்தனை தியாகங்களை செய்து தன்னுடைய உயிரை பணயம் வைத்து உருவாக்கிய கட்சி தான் அதிமுக கட்சி. அவர் வேண்டாம், இதென்ன நன்றி கெட்ட செயல்! அதாவது புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு பின்னர் வந்த ஜெயலலிதா எம்ஜிஆரை போஸ்டர்களில், பெரிய பெரிய பேனர்களில் வைப்பதை மறந்துவிட்டார். சின்ன படமாக வைத்தார். இவருடைய படம் மட்டும் பெரிதாக வைத்தார். எம்ஜிஆர் இல்லாமல் அதிமுக ஏது என்பதை அவர் மறந்துவிட்டார். ஆனாலும் கூட எம்ஜிஆர் படங்களை சின்னதாக வைத்தார். எம்ஜிஆரை பற்றி அதிகமாக பேச தவிர்த்து வந்தார் ஜெயலலிதா. அதற்கு பிறகு வந்தார் ஓபிஎஸ், எடப்பாடி. இவர்களுக்கு எம்ஜிஆரை பற்றி என்ன தெரியும் என்று தெரியவில்லை. அதிமுக எம்ஜிஆர் உருவாக்கிய கட்சி. இரட்டை இலை எம்ஜிஆர் கொடுத்த சின்னம். இரட்டை இலை இல்லாமல் வெற்றி இல்லை. அதிமுக இல்லாமல் வெற்றி இல்லை. எம்ஜிஆர் படம் போடாமல் வெற்றி இல்லை. எம்ஜிஆர் படம் போட்டால்தான் அது அதிமுக. இரட்டை இலை இருந்தால்தான் அது அதிமுக. இது எல்லாமே எம்ஜிஆர் உருவாக்கியவை. அதிமுகவும் சரி, இரட்டை இலையும் சரி, எம்ஜிஆர் வைத்துதான். எம்ஜிஆரின் பெயரை சொன்னால்தான் மக்கள் உங்களை நம்புவார்கள். எம்ஜிஆருடைய படம் வைத்தால்தான் மக்களை உங்களை திரும்பி பார்ப்பார்கள். இரட்டை இலை வெற்றிகரமான ஒரு சின்னமாக இருக்க காரணம் எம்ஜிஆர் தான். எம்ஜிஆர் என்கின்ற அந்த ஆளுமை இல்லாமல், அந்த புரட்சி தலைவர் இல்லாமல், அந்த வள்ளல் இல்லாமல் அதிமுக இல்லை. அதிமுக எம்ஜிஆர் என்கின்ற வள்ளலால் தான் உருவாக்கப்பட்டது என்பதை மறந்துவிடக்கூடாது. இந்த ஓபிஎஸ், பிறகு எடப்பாடி, இவர்கள் எல்லாம் புரட்சி தலைவரின் போட்டோக்களை சமீப காலமாக போஸ்டர்களில் போடுவதில்லை. போட்டாலும் சின்ன ஸ்டாம்ப் சைஸ் போட்டோ தான் போடுகிறார்கள். ஏன்? புரட்சி தலைவர் இல்லாமல் நீங்கள் எப்படி வர முடியும்? புரட்சி தலைவர் இல்லை என்றால் ஜெயலலிதாவே உருவாக முடியாதே, ஜெயலலிதாவே வர முடியாதே, அதிமுகவே உருவாக முடியாதே. எனவே நீங்கள் பேசும்போதும் புரட்சி தலைவரை பற்றி அதிகமாக பேசினால்தான் மக்களை உங்களை கவனிப்பார்கள். புரட்சி தலைவர் மறந்து விட்டாரே, அவரை பற்றி நாம் என்ன பேச என்று நினைக்கக்கூடாது. அவர் மக்கள் மனதில் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இன்னும் ஓட்டு வங்கியாக இருக்கின்றார். எனவே எம்ஜிஆரை உடைய போஸ்டர்களில் எம்ஜிஆருடைய படங்களை பெரிதாக வையுங்கள். அப்போதுதான் மக்களை உங்கள் திரும்பி பார்ப்பார்கள். மக்கள் உங்கள் பக்கம் இருப்பார்கள். அதை விட்டுவிட்டு போஸ்டரில் எம்ஜிஆர் படத்தை தூக்குவதும் சின்னதாக போடுவதும் செய்யாதீர்கள். எம்ஜிஆரை பற்றி பேசுங்கள். அவருடைய கொள்கையை பேசுங்கள். அவர் செய்த நல்லவைகளை பேசுங்கள். அவர் கொடுத்த தர்மங்களை பேசுங்கள். மக்களுக்கு, இந்த ஜெனரேஷனுக்கு தெரிய வேண்டும். அப்போதுதான் உங்களை, தங்களுடைய தலைவர் எப்படிப்பட்டவர் என்பது அறிந்து கொள்ளும் போதுதான் மக்களை உங்களை ஏற்றுக்கொள்வார்கள். மக்கள் உங்களை கொண்டாடுவார்கள். எனவே எம்ஜிஆர் படத்தை அட்டையில் போஸ்டரில் போடுவதும், அதே போல எம்ஜிஆரை பற்றி அதிகமாக பேச வேண்டியதும் மிக அவசியம். எம்ஜிஆர் பெயர் சொன்னால்தான் ஓட்டு விழும். எம்ஜிஆர் படம் போட்டால்தான் மக்கள் உங்களை திரும்பி பார்ப்பார்கள். எம்ஜிஆர் இல்லாமல் அதிமுக இல்லை, ஜெயலலிதா இல்லை, எடப்பாடி இல்லை. இதை அறிந்துதான் அன்றைக்கு திமுக கட்சி தொடங்கிய காலத்திலேயே திமுக மேடைகளில் எம்ஜிஆரை பற்றி தான் அதிகமாக பேசினார்கள். திமுக கட்சி கூட்டத்தில் அன்றைக்கு
அண்ணாவும் சரி, கருணாநிதியும் சரி, மற்ற திமுக கட்சியில் இருந்தவர்கள் எம்ஜிஆரை பற்றி தான் அதிகமாக பேசுவார்கள். ஏன் தெரியுமா? எம்ஜிஆரை பற்றி சொன்னால்தான் ஓட்டு விழும், எம்ஜிஆரை பற்றி சொன்னால்தான் மக்களுக்கு நம்முடைய கட்சி வேகமாக வளரும் என்று அண்ணாவுக்கு தெரியும், மற்றவர்களுக்கும் தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.